வணக்கம் நண்பா. ஃபைனலி அமெரிக்கன் நட்மேன் கோடி நம்மளோட ரோமன் டைன்ஸ வீழ்த்தி நியூ அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா ஆயிட்டாரு. உண்மையிலுமே இந்த மேட்ச்சு வேற லெவல். சத்தியமா நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த மேட்ச்சு வெறித்தனம், வெறித்தனம். ஆனா இந்த மேட்ச்சு இந்த அளவுக்கு WWE கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு நான்லாம் கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல. ஆனா நம்மளுடைய ரோமன் டைன்ஸும் சரி, நம்மளோட கோடியும் சரி, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா குடுத்தாங்க. இதுல நம்மளோட ஜிம்மி ஜேவுஸோட இன்டர்ஃபரன்ஸு, இது இல்லாம நம்மளுடைய சோலோ வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நட்மேன் கோடி அவருக்கு வந்து நம்முடைய சம்மன்ஸ் வைக்க நம்முடைய சோலோ போட்டாரு. "நீயாடா என்னோட நண்பனுக்காடா நீ சம்மன்ஸ் வைக்க போறன்னு" நம்மளுடைய 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனான நம்முடைய ஜான் சீனா வந்துட்டாரு. ஜான் சீனா வந்து நம்முடைய சோலோ சிக்காவ பெரட்டி பெரட்டி எடுத்துட்டாருப்பா. அந்த அவரோட ஃபினிஷர் போட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த கமெண்ட்ரி டேபிள்ல கொண்டு போய் போட்டு அடிச்சு, அப்பா வெறித்தனமாயிருச்சு. உள்ள நிக்கிறாருப்பா நம்முடைய ஜான் சீனா ரிங்கு உள்ள நிக்கிறாரு. நிக்கிறப்ப நம்முடைய தலைவன் வந்துட்டான். நம்முடைய ராக் வராரு. "நான் வரேன் இரு" அப்படின்ட்டு வராரு. ஏன்னா நம்முடைய ராக்குக்கும் சரி, நம்மளுடைய ஜான் சீனாவுக்கும் சரி பகைகள் இருக்கு. அது வந்து பழைய ஸ்டோரி அது. அது வந்து ரெஸ்ல்மேனியா 30, 29 அந்த அவங்களோட ஸ்டோரி எடுத்து பார்த்தா தெரியும். அது எவ்வளோ பெரிய மேட்சஸ்ன்னு தெரியும். அந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் நிக்கிற செக்மெண்ட் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஆனா 2 பேத்துக்குமே. நம்ம ராக் வந்து நம்முடைய ஜான் சீனாவ அட்டாக் பண்ணிட்டாரு. அட்டாக் பண்ணிட்டு அந்த மாமா ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த பெல்ட் வச்சிருப்பாரு. அத நம்முடைய தலைவன் எடுத்தாரு. எடுக்கிறப்பயே டக்குன்னு லைட் ஆஃப் ஆயிருச்சு. லைட் ஆஃப் ஆயிரும். என்னடா லைட்லாம் ஆஃப் ஆகுது? வேற எதுவும் திருப்பங்கள் எதுவும் இருக்கா? வேற சம்பவங்கள் எதுவும் வச்சிருக்கானுங்களா? அப்படின்னு பார்த்தா, திடீர்னு நம்மளுடைய அண்டர்டேக்கர் வந்துட்டாருப்பா. டெத்மேன் அண்டர்டேக்கர் வந்தோனே, நம்முடைய ராக்குக்கு ஒரு ஃபினிஷர் போட்டாரு. ஃபினிஷர் போட்டோனே, நம்மளுடைய ராக் அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னே தெரியல. சுத்தமா ராக்குங்க காணோம். நம்முடைய அண்டர்டேக்கரையும் காணோம். அதுக்கப்புறம் இது இந்த மேட்ச் போய்க்கிட்டு இருக்கப்பயே, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வராரு. அதுவும் அவரோட தீம் மியூசிக்க போட்டு வராம, இந்த ஷீல்டு அப்படிங்கிற மியூசிக்க போட்டு வருவாரு. ஃபேன்ஸ் எல்லாம் குழப்பமா இருக்கு. யாருடா வரா? யார்றா வரா? அப்படின்னு. ஒருவேள டீன் அமர்ஸ் எதுவும் உள்ள வராரா? அப்படின்ட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் ஆனா இந்த மேட்ச்ல வச்சிருந்தாங்க. கடைசில பார்த்தா செத் ரோலின்ஸ் தான் வந்திருந்தான். செத் ரோலின்ஸுக்கு அப்புறம் ஆப்பு தான். திரும்ப அவனுக்கு ஒரு பெரட்ட போட்டுட்டு ஏன்னா ரெஸ்ல்மேனியா நைட் 1லயே அந்த டாக் டீம் மேட்ச்ல விளையாண்டு நம்ம செத் ரோலின்ஸ் ரொம்ப இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இப்ப வேர்ல்டு சாம்பியன் மேட்ச்ல விளையாண்டு அவரால கரெக்ட்டா அந்த மேட்ச்க்கான ஒரு ஹைப்னஸையும் அவர் தரமான ஒரு மேட்ச் அவரால குடுக்க முடியும். ஏன்னா 2 மேட்ச் தொடர்ந்து விளையாடுறார்ல. அதனால அவருக்கு எனர்ஜிலாம் போயிட்டு கொஞ்சம் சோர்ந்த மாரி தான் இருந்தாரு நம்முடைய செத் ரோலின்ஸும். அதுக்கப்புறம் நம்முடைய அண்டர்டேக்கர்லாம் வந்து ஃபைட் பண்ணாரு. ஏன்னா நம்ம என்ன நெனச்சோம் அப்டின்னா, இந்த மேட்ச்ச கோடிக்கு உதவுறது வந்து நம்முடைய ஜான் சீனாவா, நம்ம ஸ்டோன் கோல்டு தான் வருவார் அப்டின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஸ்டோன் கோல்டு வரல. நம்முடைய அண்டர்டேக்கர் தான் வந்திருந்தாரு. ஆனாலும் இந்த மேட்ச் உண்மையிலுமே நான் சொல்றேன், தரமான ஒரு மேட்ச்ச WWE குடுத்திருந்தாங்க. ஃபைனலி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு அவரோட ஃபினிஷர போட்டு WWE நியூ அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா நம்மளுடைய அமெரிக்கன் நட்மேன் கோடி ஆயிட்டாரு. அவர் சொல்ற மாரி த ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி அவரோட ஸ்டோரிய ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இனிமே நம்மளோட WWE அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன் யாரு அப்டின்னா, நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா ஏத்துக்க முடியல அப்படின்னாலும், இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியன தோத்துட்டார் அப்படிங்கிறது, ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு இன்ப அதிர்ச்சி. அதாவது எதுக்குடா இவன்லாம் கோடிலாம் சாம்பியன் ஆனா? அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் இது நம்ம கையில இல்ல. நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸா இருக்க நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, அதாவது ரோமன் வந்து சாம்பியனா இன்னும் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா WWE அங்க வேற மாரி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ணவே முடியாது. வெயிட் பண்ணினா பார்க்கலாம். அதாவது இப்ப ரோமன் ரெயின்ஸ வச்சு இவ்வளோ சாதனைகள WWE படைச்சிருக்காங்க. இப்ப கோடிய வச்சு என்ன படைப்பாங்க? என்ன மாரி ஸ்டோரி லைன் கொண்டுட்டு போவாங்க? என்ன மாரி ஒரு மேட்சஸ்லாம் தரமா குடுப்பாங்க? அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டில தோத்துட்டாரு அப்படிங்கிறது உண்மையிலுமே நம்பவே முடியல இன்னமும். ஆனா என்னாலேயே சத்தியமா ரோமன் வந்து கடைசி நிமிஷத்துல சரி வின் பண்ணிருவானோ அப்படின்னு தான் நானே நெனச்சேன். ஆனா அங்க ட்விஸ்ட்டுன்னு வேற மாரி வச்சிருந்தாங்க. நம்மளுடைய கோடி தான் நியூ சாம்பியனா ஆயிட்டாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அல்குனோட முறியடிச்சு 3 பிளேஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவு சுத்தமா ஒரு மண்கோட்டையா தான் உடைச்சு போட்டாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜெனரேஷனாலயும் நம்மளுடைய இப்ப கோடி சாம்பியனா இருக்காரு. கோடியவே அதாவது ரோமன் ரெயின்ஸ் வச்சிருக்க அந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் நிஜமும் கூட. அது சத்தியமா ரோமன் ரெயின்ஸால மட்டும் தான் அது முடிஞ்சிருக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு அப்புறம் வர எந்த ஒரு ஜெனரேஷனாலயும் இந்த இத முறியடிக்கவே முடியாது. சரி அவ்வளதான். இதுக்கப்புறம் பேசி எந்த இதுவும் ஆக போறதில்ல. ஏன்னா நம்மளுடைய WWE அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா நம்மளுடைய கோடி ஆயிட்டாரு. சரி ஆனது ஆயிடுச்சு. இனிமே நம்மளுடைய கோடிக்கு நம்மளோட சப்போர்ட்ட தருவோம். கோடி ரோட்ஸ் வந்து WWE அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா ஆயிருக்காரு. இது எத்தன பேத்துக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க நண்பா. ஏன்னா எத்தன பேத்துக்கு கோடி வந்து நியூ சாம்பியன் ஆனது புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட விருப்பப்படி அத நான் வெளியில சொல்லக்கூடாது. அதாவது புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்னு. உங்களோட கருத்து அதாவது கோடி வந்து நியூ சாம்பியன் ஆனது நல்லா இருக்குமா? இல்ல எங்களுக்கு சுத்தமா புடிக்கல அப்படின்றத உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.